சிஜேவும் அவங்க கேங் மெம்பர்ஸும் உடனே அந்த கல்லறைக்கு பக்கத்தில் வந்துட்டு கெயின் அப்படிங்கிற ஒருத்தர் வருவான். அவன் தான் மெயின் கேரக்டர். ஃபஸ்ட்டு அவனை வந்து எப்படி கில் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பிளான் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க பிளான் போட்டுட்டு இருக்கிற அந்த நேரத்தில் கெயின் அப்படிங்கிறவன் வந்துடுவான். பிளான் என்னென்னா, ஸ்வீட் வந்து காரில் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பான். சிஜேவும் அவன் கேங் மெம்பர்ஸும் சேர்ந்து மொத்த டோட்டல் எனிமீஸையும் வந்து கில் பண்ணிவிட்டு ஸ்வீட்டோட காரில் வந்து எஸ்கேப் ஆகி போகணும். இதுதான் பிளான். கேங் மெம்பர்ஸ் வந்து சிஜே கூடவே தான் இருக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து சிஜேவால் எல்லாத்தையும் ஷூட் பண்ண முடியும். கேங் மெம்பர்ஸும் ஏதோ ஒரு சில மெம்பர்ஸை ஷூட் பண்ணுவாங்க. ஸோ சொன்ன மாதிரியே பிளான் பண்ண மாதிரியே எல்லோரும் வந்து சிஜே கூடவே இருந்து அந்த மிஷனை வந்து கம்ப்ளீட் பண்ண ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. கடைசியாக கெயினை கொன்னதுக்கப்புறமே போலீஸ் கேஸ் வந்து நம்மளுக்கு 3 ஸ்டார் வந்துடும். ஸோ போலீஸ்க்கு டீம் சிக்காமல் நம்ம கேங் மெம்பர்ஸை கூட்டிகிட்டு நம்ம மறுபடியும் வந்து நம்ம வீட்டுக்கு போய் சேரணும். ஸோ எல்லாருமே வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்க்குற நிறைய பேர் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்கிறீங்க. வியூஸ் போகிற அளவுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் லைக்ஸ் எதுவுமே வரதில்லை. ஸோ மறக்காமல் எல்லோரும் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ எந்த மாதிரியெல்லாம் வீடியோ பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோ போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இதுக்கப்புறம் நம்ம ஒரு முக்கியமான ஒரு மிஷனில் வந்து